வணக்கம் லிசனர்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு இரு துருவங்கள். பாஸ்கர் மற்றும் ரவி இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். பாஸ்கர் சென்னையில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளர். ரவி கோயம்புத்தூரில் சொந்தமாக தொழில் செய்கிறான். சிறு வயதிலிருந்தே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் கண்டால் பிடிக்காது. சிறு விஷயத்திற்கு கூட மல்லு கட்டுவார்கள். இதை கண்டே அவர்கள் தந்தை இருவரையும் வெவ்வேறு நகரங்களில் படிக்க வைத்தார். இப்போது இருவரும் வளர்ந்து விட்டார்கள். திருமணமாகி தனித்தனி குடும்பமாக இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் உறவு மிகச் சிறப்பாக இருந்தது. இருவரும் வாரத்திற்கு ஒரு முறை போனில் பேசுவார்கள். மணி நேர கணக்கில் கூட நலம் விசாரிப்பார்கள். தம்பி எப்படி இருக்கிறான், அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று மற்றவர்களிடம் பெருமையாக பேசுவார்கள். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த சகோதரர்களாக தெரிந்தார்கள். இதுதான் அகல இருந்தால் நிகழ உறவு என்பர். இடைவெளி இருக்கும் வரை அவர்களின் அன்பு நீடித்தது. ஒருமுறை அவர்களின் குலதெய்வ கோயில் திருவிழா வந்தது. கிராமத்தில் இருக்கும் பூர்வீக வீட்டில் இருவரும் 10 நாட்கள் தங்குவது என்று முடிவானது. ஆரம்பத்தில் 2 நாட்கள் உற்சாகமாக சென்றது. பழைய நினைவுகளை பேசினார்கள். ஆனால் 3வது நாள் விரிசல் விழுந்தது. காலையில் காஃபி குடிப்பதில் தொடங்கியது பிரச்சனை. சர்க்கரை ஏன் இவ்வளவு கம்மி என்று பாஸ்கர் கேட்க, உன் உடம்பை பார்த்துக்கோ என்று அக்கறையில் சொன்னேன் என்றான் ரவி. அது கிண்டலாக தெரிந்தது. அடுத்த நாள் சொத்து விஷயம் வந்தது. வீட்டை புதுப்பிக்கலாம் என்றான் பாஸ்கர். உனக்கு என்ன, சம்பளம் அதிகம், நான் கஷ்டப்படுகிறேன் என்று சீறினான் ரவி. பழைய கசப்புகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. சிறு வயதில் ரவி உடைத்த பொம்மை விவகாரம் தொடங்கி பாஸ்கர் வாங்கி கொடுத்த மொக்கையான பரிசு வரை சபை பேச்சு ஆனது. 10 நாட்கள் முடிவதற்குள் நிலைமை மோசமானது. ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டார்கள். பேசிக்கொள்வதை நிறுத்தினார்கள். கடைசியில் இனிமேல் உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று கத்திக்கொண்டு கிளம்பினார்கள். இதுதான் கிட்ட வந்தால் முட்டப்பகை என்பதாகும். ஊர் திரும்பிய 1 மாதம் வரை இருவரும் பேசவில்லை. பிறகு மெல்ல பாஸ்கர் போன் செய்தான். ரவி எடுத்தான். தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே அண்ணா, நீங்க? மறுபடியும் பழைய பாசம் துளிர்த்தது. அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சில உறவுகள் தூரத்தில் இருக்கும் வரைதான் அழகு. மிக நெருங்கினால் உராய்வு ஏற்படும். இக்கதைக்கான பழமொழி. அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்டப்பகை. பொருள்: கண்ணாடி போலத்தான் உறவுகளும். தள்ளி நின்று பார்த்தால் முகம் தெரியும். மிகவும் ஒட்டி நின்றால் மூச்சுக்காற்று பட்டு மங்கலாகிவிடும். அந்த இடைவெளிதான் அன்பின் ரகசியம். லிசனர்ஸ், நாளை புதியதோர் பழமொழி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பழமொழி கதைகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.